ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான சென்னா சில்லி. நம்மளோட நார்மலா நம்ம செய்யற சில்லி இருந்து ரொம்பவே வித்தியாசமா கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும் இது. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை யூஸ் பண்ண போறோம் இதுல. இந்த சென்னா சில்லி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான சென்னா சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையே இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு நல்லா தண்ணியை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டிருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி போறோம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல இதை வந்துட்டு நம்ம ஒரு 4 விசில் 5 விசிலுக்கு வேக வச்சு கொஞ்சம் சாஃப்டா வேக வச்சுக்க போறோம். சுண்டலுக்கு வேக வைக்கிறத விடவே கொஞ்சம் சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நான் ஒரு 5 விசில் விட்டேன். சூப்பரா வெந்துருச்சு. இப்போ நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வெந்துடணும். அப்படின்னு எடுத்து இப்படி பிரஸ் பண்ணோம்னா ஈஸியா இந்த மாதிரி பிரஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். சூடா இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இதுல லேசா ஈரப்பதம் இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ இதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டா இந்த மாதிரி டாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃபிளவர் இதுல நல்லா எல்லா சன்னாலையும் கோட் ஆகணும் இந்த கார்ன்ஃபிளவர். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். பாருங்க, ஓரளவுக்கு கோட் ஆயிருக்குது. ஆனா இந்த கோட்டிங் பத்தாது. இன்னும் நமக்கு கிறிஸ்பியா வேணும்னா இன்னொரு கோட் பண்ணணும். இப்ப இந்த சன்னாவை இன்னொரு பாத்திரத்துல மாத்திடுங்க. இப்ப இதுல லைட்டா தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணியை எல்லா இதுலயும் கோட் ஆகிற மாதிரி லைட்டா டாஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு மேல மறுபடியும் நம்ம வந்துட்டு கார்ன்ஃபிளவர் போட்டுக்க போறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் போட்டுக்கலாம். திருப்பியும் இது வந்துட்டு டாஸ் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. again பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சென்னாவே தெரியல, நல்லா வெள்ளை வெளியாயிருச்சு. இந்த மாதிரி நல்லா 2 வாட்டி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சென்னா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல இந்த சென்னாவை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அது அப்படியே ஃப்ரை ஆகும். அப்புறமேட்டு நம்ம இதை வந்து டர்ன் பண்ணி விடலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போறோம். இப்ப பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கிறிஸ்பியா. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இது மாதிரி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் விட்டுருக்கேன். இது கூட ரெட் சில்லி சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். நம்ம இது போக பச்சை மிளகாவும் போடுவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் அதையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட சாஸ் ரெடி. இது இருக்கட்டும். அதே பேன்ல எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் ஆல்ரெடி சூடா தான் இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா, அதை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா அது நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் நிறைய மிளகா போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டும் சில்லியும் வதங்கட்டும். பூண்டு லேசா பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை பொடி பொடியா அரிஞ்சிருக்கேன். நீங்க பெருசா வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் பெருசாவும் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பொடியா குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் ஹை ஃபிளேம்ல. இப்ப நல்ல ஒரு நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கோம்ல இந்த சாஸ் எல்லாம் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி கலந்து அதையும் இதுல கலந்துருங்க. இதுல உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த கொண்டக்கடலையில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுல சாஸ்ல எல்லாத்துலயும் உப்பு இருக்கும். தேவைப்பட்டா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் இதுல எதுவும் சேர்த்துல எக்ஸ்ட்ரா உப்பு. இப்ப நம்மளோட சாஸ்லாம் கொதி வந்துச்சு பாருங்க, நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டிச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இதுல இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த கொண்டக்கடலையை சேர்த்திடலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிடலாம், எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஸ்பைசியான சென்னா சில்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம வந்துட்டு இது சர்வ் பண்ணிடலாம் சூடா. இது வந்து சுட சுட சாப்பிட்டீங்க தான் நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி நல்லா இருக்காது. அதனால சூடா சர்வ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு லேசா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துட்டு மேல போட்டுடலாம். நம்மளோட டெம்டிங்கான சென்னா சில்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.